வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 21. 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். 21/2/2021 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ஜோதிட ஜாதக ரீதியாகவும் குருவும் சூரியனும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய மகாராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஞாயிறன்று இவ்வாறு சேர்க்கை பெறுவது நம் அனைவருக்கும் சகலவிதமான வெற்றிகள், மேன்மைகள் மற்றும் எவ்வித விஷயத்திலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஆற்றலையும் திறனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 1, 3, 9. அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது ரெட். இவை எண் கணிதத்தின் அடிப்படையில் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி என்ற திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மற்றபடி கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறியவரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் காலை 8:44 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ரிஷப ராசியிலே மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இரவு 9:50 வரை சஞ்சாரம் செய்தார். அதன் பிறகு சந்திரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். அதன் அதிதேவதா சந்திர பகவான். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திர பகவான் வழிபாடு செய்வது நன்மையை தரக்கூடிய நாள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை திதியாகப்பட்டது நவமி பிற்பகல் 3:45 வரை. அதன் பிறகு தசமி பிறக்கின்றது. நவமி மற்றும் தசமி அந்த இரண்டு திதிகளுக்கும் திதிசூனி ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகம். ஆகையால் இன்றைய நாள் சிம்மம் மற்றும் விருச்சிகம் திதிசூனி ராசிகளாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரமாகப்பட்டது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நாளில் எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது பகல் 11:59 முதல் 12:45 வரை. இன்றைய நாளை பொறுத்தவரை சுபோரையில் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 10 மணி வரை. பிறகு பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. பிறகு
பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, பிறகு மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. சுப ஓரையில் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் புதிய செயல்கள் ஆரம்பிப்பதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. ஞாயிறு ராகு காலத்தில் காலபைரவரை வணங்குவது சிறப்பை தரும். மேலும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு இரவு 9:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இனி நாம் இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தை கூறுவது நல்லது. அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் இம் மிருகஸ்ரீஷ நட்சத்திராய நமக. ஓம் இம் மிருகஸ்ரீஷ நட்சத்திராய நமக. நீங்கள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் தினந்தோறும் இந்த மந்திரத்தை கூறுங்கள். மற்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர் இன்றைய நாள் மட்டும் இந்த மந்திரத்தை கூறுவது நன்மையை தரும். மேலும் இன்றைய நாள் வளர்பிறை சந்திரன் இரவிலே சந்திர தரிசனம் செய்வது நல்லது. ஏனென்றால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிதேவதை சந்திர பகவான். மற்றபடி இன்றைய நாள் சப்த மகரிஷியை வணங்க வேண்டிய மகரிஷி வசிஷ்ட மகரிஷி. ஓம் ஸ்ரீம் வசிஷ்ட மகரிஷியை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் வசிஷ்ட மகரிஷியை போற்றி போற்றி. குருவர்களை திருவருளாக பெறுவோம். மேலும் இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள்: ஞாயிறு சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய இறுதிய ஸ்லோகத்தை கேட்பது போன்றவற்றுக்கு நன்மையை தரும். மேலும் ஒரு வெற்றிலை, குளித்துவிட்ட பிறகு ஒரு வெற்றிலையை சூரியனை பார்த்து மனதார உங்களுடைய கோரிக்கைகளை, பித்ருக்காரகா ஆத்மகாரகா எனக்கு சகல விதத்திலும் நன்மைகளும் வெற்றிகளும் அருள் பொருவாயாக என்று மனதார ஓம் ராம் ரீம் ரௌம் சக சூரிய தேவாய் நமக இந்த மந்திரத்தை 10 முறை ஓம் ராம் ரீம் ரௌம் சக சூரிய தேவாய் நமக என்கின்ற மந்திரத்தை ஒரு 10 முறை கூறி அந்த வெற்றியை மென்று விழுங்கி விடுங்கள். சகல விதத்திலும் சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய மந்திரங்கள் இருக்கிறது சூரிய பகவானுக்கு. ஜபாகுசும சங்காசம், காஷ்யபேயம், மகாதிதும், தமோரியம், சர்வபாவக்னும், ரணதோஷ்மி திவாக்கரம் என்கின்ற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். யூடியூபில் இருக்கிறது அதற்குரிய பாடல்கள் எல்லாம். அவற்றை கேட்பது நன்மையை தரும். அதற்குரிய லிங்க் வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறி, இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரனாகப்பட்டவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். லாபத்தில் வந்து அமர்வது மிகவும் அற்புதமான அமைப்பு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது மிகவும் அற்புதமான சிறப்பான யோகத்தை தரக்கூடிய நிலை. 10லே குரு சனி புதன். குரு சனி சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் புதன் 10ல் அமர்வது மிகவும் சிறப்பு. ராசியாதிபதி ராசியில் ஆட்சி. யோகாதிபதியான சந்திர பகவான் இன்று ராசியாதிபதியோடைய நட்சத்திரம் மிருகஸ்ரீஷத்தில் சஞ்சாரம் செய்து உச்சம் பெற்று குருவோடைய பார்வை பெறுவது மிகவும் யோகம். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மிக அற்புதமான எழுச்சிக்குரிய நாள். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக அமையும். கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றி உறுதி. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் ஞாயிறு. இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் சாதகமாக உங்களுக்கு அமையும். ஒரு மிக அருமையான நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதல்களை பொறுத்தவரை சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம்
சாவம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்குரிய மந்திரத்தையும் கூறுங்கள். ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவம். இந்த மந்திரத்தையும் கூறுங்கள். மந்திர பகுதி 5 நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேக தாரை. அதன் அதிபதி கேது 8இல் அமர்ந்திருக்கிறார். சற்று நிதானம், பொறுமை, கவனம். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் கூடாது. எந்த ஒரு முயற்சியிலும் கணபதி வழிபாடு நன்மையை தரும். பரநிலையை பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய க்ஷேமதாரை. அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் தரும். நீங்கள் கிருத்திகளை பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை. அதன் அதிபதி ராகு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சற்று பொறுமை வேண்டும். கவனமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டும். அவசரம் கூடாது. துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது இன்றைய நாள் நன்மையை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக பலம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட விருச்சகம் திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு கேது அமர்ந்திருப்பதும் திடீர் நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. இதுவரை 9ஆம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருந்தவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். பொதுவாக சுக்கிரன் 10இல் அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பல்ல. உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு இவை என்றாலும் சுக்கிரன் தனித்திருந்தால்தான் அவ்வாறு அவதியை கொடுப்பார், கெடுபலன்களை கொடுப்பார். ஆனால் தற்பொழுது சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு. சூரியன் சுபத்துவம் பெறுகிறார். அவ்வாறு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பே. 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானம் மற்றும் வெற்றிக்குரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று 10இல் அமர்வது தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துவார். சூரியன் தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால் 9இல் அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகிறார். சனி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று புதனோடு சேர்க்கை பெறுவது நன்மையே. ஆகையால் 5க்குரியவனும் 9க்குரியவும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற அமைப்பும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறுகிறது. அவர் விரயத்தில் இருக்கிறார். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைந்திருக்கின்றது. கால தாமதங்கள், கால விரயம் போன்றவைகள் ஏற்படலாம். மற்றபடி தனலாபம் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ராசியிலே சந்திரன் இரவு வரை உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். குருவோடைய பார்வையும் பெறுகிறார். ஆகையால் இன்றைய நாள் பகல் பொழுது உங்களுக்கு இனிமையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி, கணவன் மனைவியிலே அன்பு, குழந்தைகளால் பாசம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய தினம். நண்பர்களை பொறுத்தவரை நட்பு. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் பிருத்திவி முத்திரையை வைத்துக்கொள்வது நல்லது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது யோகத்தை தரும். மற்றபடி நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அவசரம் கூடாது. துர்க்கை அம்மன் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மையான நாளாக அமையும். ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் சம்பத்து தாரை. அதன் அதிபதி புதன் கோணத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை கூறினால் மேன்மை, வெற்றி, நல்லது, சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள். மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், உங்களுடைய சொந்த நட்சத்திரம் நடைபெறுகின்றார். அதற்குரிய மந்திரத்தை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறுங்கள். இன்றைய நாளும் கூறுங்கள். தொடர்ந்து வெற்றியை பெறுவீர்கள். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படை. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக.
தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் சுக்கிர பெயர்ச்சி. 8இல் இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகவும் அற்புதமான அமைப்பு. 5க்குரியவர் 5ற்கு 5ஆம் இடமாகப்பட்ட 9ஆம் இடத்தில் அமர்வது பாவமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6இல் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் யோகத்தை தருகிறார்கள். அட்டமத்தில் சனி மற்றும் குரு இருக்கிறார்கள். பாதிப்பு இருந்தாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். புதன் ராசியாதிபதி மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை தனாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து விரயத்தில் இருக்கிறார். பகை கொண்டவர் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிதானம், பொறுமை தேவை. பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கை. உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு விடுமுறை நாள். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி விரயத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இந்த நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்து. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நீங்கள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இரவு 9:50க்கு பிறகு வருகின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள். உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரிய தாரை நன்மை தரக்கூடியது. இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் நன்மைகளை தரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரிய தாரை, அதன் அதிபதி சுக்கிர பகவான் கோணத்தில் இருக்கிறார், யோகத்தை தருகிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் சுக்கிர பெயர்ச்சி. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சுக்கிரன் 8இல் வருகிறார். 8இல் அமர்வது யோகம். 8இல் சூரியனோடு சுக்கிரன் அமர்வது சூரியனை சுபத்துவப்படுத்துகின்ற அமைப்பு. 7இல் அமர்ந்திருக்கின்ற குருவும் 8இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் 10இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 11இல் அமர்ந்திருக்கின்ற ராகு யோகத்தை தருவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் நட்புக்குரிய யோகத்துக்குரிய செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான நாள். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம், தனலாபம், மனவெற்றி இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள், மகிழ்ச்சியான நாள், சந்தோஷம் நிறைந்த நாள். குடும்பத்தினரோடு இன்றைய நாள் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அனுகூலமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். மற்றபடி நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரிய தாரை, அதன் அதிபதி சுக்கிரன் 8இல் இருக்கிறார். பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை இருக்கிறது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம். பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை. அந்த வதத்தாரை என்பது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் கொண்ட தினம்தான். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் இருக்கக்கூடிய தினம். மற்றபடி நீங்கள் ஆயில்யத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை. இந்த நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் இருக்கக்கூடிய தினம், யோகமான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை ஞாயிறு உங்கள் ராசிக்குரியது, யோகத்துக்குரியது. இந்த நாளை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10க்குரியவர்.
10க்கு 10ஆம் இடமாகப்பட்ட 7ஆம் இடம் பாவமாக 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், அது 7ஆம் இடம். அங்கே வந்து அமர்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரும். காரணம், ராசியாதிபதியும் ஜீவனாதிபதியும் சேர்க்கை பெறுகிறார்கள். யோகம். 6இல் அமர்ந்திருக்கின்ற சனி புதன், இன்றைய நாளை பொறுத்தவரை 10இல் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் ராகு, இவையெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறுகிறது. ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் உறுதியாக இருக்கிறது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷம் நிறைந்த நாள். உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் நன்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. மற்றபடி திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடிக் கொள்ளலாம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை தற்போது 7இல் சுக்கிரன் வருகிறார். நண்பர்களே, கலத்திரக்காரகன், காதல் காரகன். அவர் 7ஆம் இடத்தில் வருவது காரகோ பாவனாஸ்தி. காதலர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அன்பு காட்டுவீர்கள், அதே சமயத்தில் விட்டு கொடுத்து செல்வது தவறல்ல. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீங்கள் மகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது கேந்திரத்தில் இருக்கிறார். பாதிப்பு இல்லை. இருந்தாலும் மனதில் சற்று குழப்பம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணபதி வழிபாடு நன்மையை தரும். பூரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சேமதாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஒரு நன்மையான யோகமான நாள். உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை, அதனது ராகு கேந்திரத்தில் இருக்கிறார். ஒரு பார்வை பெறுகிறார். பாதிப்பு இல்லை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகளுக்கு முன் சற்று கவனம் வேண்டும். அவசரம் கூடாது. துர்க்கையம்மன் வழிபாடு நன்மையை தரும். கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டிருந்தால் வெற்றி கூறினார். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் சுக்கிர பயிற்சி. சுக்கிரனாகப்பட்டவர் 5ஆம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருந்தவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக சுக்கிரன் அமர்வது சிறப்பல்ல. இன்றைய நாளை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது அவர் சூரியனோடையும் சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு இருக்கின்றது. லாபாதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தனும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் சற்று நிதானம், பொறுமை, கவனம். பாக்கியாதிபதி 6இல் அமர்ந்திருப்பது சிறப்பில்லை. ஆகையால் இன்றைய நாள் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனுடைய கிழமை. கொடுக்கல் வாங்கல் விஷயம், பணப்புழக்கம் போன்றவற்றில் கவனம் வேண்டும். உத்தியோகத்திற்கும் அன்பர்களுக்கு விடுமுறை நாள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவது உடல்நலத்தில் சற்று கவனம் காட்ட வேண்டும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை 5இல் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை பார்க்கிறார். ஆகையால் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே அமையும். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எந்த ஒரு விதத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். மற்றபடி நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் கவனத்தாரை. எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை அவசரம் கூடாது. கொஞ்சம் கவனம் வேண்டும் இன்றைய நாள். அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நன்மையும், மேன்மையும், வெற்றியும் இருக்கிறது. நீங்கள் சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் ஜென்மத்தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை அதன் அதிபதி சூரியன் 6இல் அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்று இரவு 9:50 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் 5க்கு வருவது யோகம்.
உங்கள் ராசிக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் 5க்கு வருவது மிகவும் சிறப்பான அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் சந்திராஷ்டமம் என்பதனால் சற்று நிதானம், பொறுமை, கவனம். சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் சந்திரனுக்கு 12இல் கிரகம் இருப்பதனால், செவ்வாய் இருப்பதனால். இருப்பினும் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய இரவு வரை சற்று பொறுமை, நிதானம், கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறை நாள் ஆகையால் சற்று பொறுமையோடு பேசுவது, பழகுவது நல்லது. சந்திரன் ராகு சேர்க்கை சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி ஒரு வெளியே அன்பு காட்டுங்கள். குழந்தைகளிடம் மகிழ்ச்சி இருக்கிறது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை, அதனது சூரியன் 5 கோணத்தில் அமர்ந்திருக்கிறார், யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நன்மையும், மேன்மையும், வெற்றியும் இருக்கிறது. நீங்கள் சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை, அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையும், மேன்மையும், வெற்றியும் இருக்கின்றது. விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். அவசரம் கூடாது எந்த ஒரு செயலிலும். மற்றபடி மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், அவையும் யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை 6இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய், 7இல் அமர்ந்திருக்கின்ற சந்திரன், 3இல் அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தை தருகிறார்கள். சந்திரனாகப்பட்டவர் இரவு 9:50க்கு பிறகு இரவு 9:50க்கு பிறகு 8க்கு வருகிறார். நாளைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். அவற்றை சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வெற்றிக்குரிய நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக அவற்றில் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மைகள், மேன்மைகள், வெற்றிகள் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒரு வெளியே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே. நாளைய தினம் சற்று கவனம் வேண்டும். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் சௌ. ஏனென்றால் இன்றைய நாள் செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள் ஆகையால் உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரம், எனவே உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. மற்றபடி நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரியத்தாரை, அதன் அதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு நன்மையும், மேன்மையும், வெற்றியும் கொண்ட தினம் உங்களுக்கு. அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை, சற்று நிதானம், பொறுமை, கவனம் எந்த ஒரு முயற்சியிலும். அனுமன் வழிபாடு நன்மையை தரும். கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் சாதகத்தாரை, எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை கொடுக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே நான் வணங்கும் பித்திருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 6க்குரியவர் 3இல் அமர்வது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 3இல் அமர்வது யோகமே. 2இல் குரு, 3இல் சூரியன், சுக்கிரன், 6இல் ராகு. இன்றைய நாளை பொறுத்தவரை 6இல் சந்திரன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ஏற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். செவ்வாயுடைய நட்சத்திரம், சூரியனுடைய கிழமை ஆகையால் தனலாபம் கொண்ட தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். குடும்பத்தினோடு ஒரு அனுகூலமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம். மற்றபடி கணவன் மனைவி ஒரு வெளியே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். மற்றபடி நீங்கள் மூலத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை, சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அவசரம் கூடாது எந்த ஒரு முயற்சியிலும். கொஞ்சம் அவசரமில்லாமல் காரிய வெற்றிகள் பெறக்கூடிய கணபதி வழிபாடு நன்மையை தரும்.
பூராடத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை. எந்த ஒரு செயலிலும் கவனம், நிதானம், பொறுமை தேவை இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு, சற்று நிதானம் பொறுமை தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அவை நன்மைதான், யோகம்தான். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, கிழமை சூரியனுடைய கிழமையாக இருப்பது, தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும், அவசரம் கூடாது. கொடுக்கல் வாங்கல் விஷயம், பண பரிவர்த்தனை போன்றவற்றில் நிதான போக்கு நல்லது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்றாலும் சனியோடு இன்னொரு கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பதனால் பாதிப்பிலே. அவ்வாறே குருவும் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் இருவரும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை வேண்டும். அவ்வாறு தான், மற்றபடி நன்மை இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சூரியனிலிருந்து வந்தவர் சுக்கிரன் வந்துவிட்டார். ஆகையால் பாதிப்பே இல்லை. இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாளாகவே உங்களுக்கு அமையும். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை. எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும், அவசரம் கூடாது. துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான வெற்றி இருக்கிறது. சம்பத்தை தாரை அதிபதி புதன் கேந்திரத்தில் இருப்பதால் நன்மை வெற்றி இருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை. இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தையிலே பொறுமை நிதானம் வேண்டும். ஜென்மத்தாரை அதிபதி சூரியன் 2இல் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். கோபம் காட்டுவீர்கள். இதனால் கொஞ்சம் பொறுமை தேவை, அவசரம் கூடாது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு, சற்று நிதானம் பொறுமை வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் தரயத்திலிருந்து ராசிக்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம் என்றால் ராசியில் இருப்பது மிக சிறந்த யோகம். யோகாதிபதி சுக்கிரன் ராசியில் வருகிறார். சூரியனாலினி பாதிப்புகள் அவ்வாறு இருக்காது. 3இலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் நன்மை. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். மனோக்காரகன் ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற மனம் சற்று குழப்பம். மேலும் விரைய சனி, விரைய குரு, புதன் விரயத்தில். இவ்வாறு இருக்கின்ற அமைப்பு சற்று பொறுமை தேவை. எந்த ஒரு செயலிலும் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபூஜனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். உங்கள் ஜாதகப்படி தசாபூர்த்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்தால் பாதிப்பு இல்லை. இந்த நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று நிதானம் பொறுமை கவனம். கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை போன்றவற்றில் கொஞ்சம் லாபம் குறைவாக இருந்தாலும் மனதுக்கேற்றவாறு சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விரும்புகிற நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற சிவாலயம் செல்லுங்கள். நன்மை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இன்றைய நாள் குடும்பத்தினோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை. அதன் அதிபதி சூரியன் ராசியிலே கேந்திரத்தில் இருக்கிறார். யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை மேன்மை வெற்றிகள் இருக்கிறது. சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரிய தாரை. நன்மையாக நாள். இந்த நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றில் உங்களுக்குரிய முயற்சியில் வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும், வெற்றியும் இருக்கிறது. இன்றைய நாள் புரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரிய தாரை. அதனது சுக்கிரன் கேந்திரத்தில் ராசியில் இருக்கிறார். யோகம்தான். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை ஞாயிறு நன்மைக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி. லாபத்தில் இருக்கின்ற சுக்கிரன் 12க்கு வருகிறார். 12இல் இருப்பதும் யோகமே. லாபத்தில் குரு புதன் சனி. இன்றைய நாளை பொறுத்தவரை 3இலே சந்திரன் யோகம். 3இலே ராகு சிறப்புக்குரிய யோகம்.
இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மேன்மையான நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வெற்றிக்குரிய தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அற்புதமான நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள், சந்தோஷம். கணவன் மணி ஒரு வெளியே அன்பு பாசு, குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கின்றது, தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய நாளும் செவ்வாயுடைய நட்சத்திரம், சூரியனுடைய கிழமை, யோகமான நாள். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் அரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். மற்றபடி நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரியத்தாரை, அதன் அதிபதி சுக்கிரன், அவர் விரயத்தில் இருக்கிறார். கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் பண விஷயத்தில். உத்திரட்டாதிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் வதத்தாரை, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். அனுமன் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அலைச்சல் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் சாதகத்தாரை, எந்த ஒரு செயலும் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை, யோகம், மேன்மை, வெற்றி இருக்கிறது. இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்குளம், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும், நான் வணங்கும் குருமார்கள், சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜண்ட சித்தரும், கர்கூரா சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி, சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.